மருணம் சந்தான கோபால கிருஷ்ணர் வழிபாடு வேண்டும். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த பசு வெண்ணையை பூஜையில் வைத்து படைக்க வேண்டும். தலைவாசல் முதல் பூஜை அறை வரை கிருஷ்ணர் பாதத்தை வீட்டு தரையில் வரைந்து வைக்க வேண்டும். குத்துவிளக்கில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வாசனை தூபம் போட வேண்டும். பின்னர் இங்கு சொல்லப்படும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மனதுள் 11 முறை சொல்ல வேண்டும். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சூத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணத்வா மகம் சரணம் கத தேவ தேவ ஜெகநாத கோத்ர விருத்திகா பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். மீண்டும் ஒரு முறை மந்திரம் நேயர்கள் உங்களுக்காக. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் தேவகி சூத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணத்வா மகம் சரணம் கத தேவ தேவ ஜெகநாத கோத்ர விருத்திகா பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். இவ்வுலகுக்கெல்லாம் தலைவனாகிய கிருஷ்ணா, உன்னை சரணடைந்தேன். உத்தம புத்திரன் உண்டாகும்படி அருள் செய். தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகந்நாதா, நான் பிறந்துள்ள கோத்திரத்தின் சந்ததியை விருத்தி செய்கின்ற அருளை தருகின்ற தயாளா, நீண்ட ஆயுளை கொண்டுள்ள குழந்தையை உடனே எனக்கு தந்தருள்வாயாக. மக்கட்பேறு வேண்டி காத்திருப்பவர்கள் மேற்படி ஸ்லோகத்தை ஆழ்ந்த ஆத்மார்த்தமான நம்பிக்கையுடன் கூடிய பக்தியுடன் தேய்பிறை அஷ்டமி தோறும் சொல்லி வழிபாடு செய்த பின் பூஜையில் வைத்த வெண்ணையை கணவன் மனைவி இருவரும் உண்டு வந்தால் கட்டாயம் புத்திரப்பேறு விரைவில் உண்டாகும் என்பது நம்பிக்கை.